ஓம் சாய்ராம். அத்தியாயம் 7. சீரடியில் சாய்பாபா எப்போதும் அணையா நெருப்பு துணி அருகிலேயே அமர்ந்திருந்தார். அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார். நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார். வைத்தியர்களிலெல்லாம் தலை சிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை. மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்திற்குமே எப்போதும் உழைத்தார். பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்றார். அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை, அன்றி ஊகிக்கவும் இல்லை. குழந்தை கபர்டேயின் பிளேக் வியாதி. பாபா மற்றொரு வியத்தகு லீலையை இப்போது கூறுகிறேன். அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் கபர்டே என்பவரின் மனைவி சீரடியில் தம் இளம் மகனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தாள். அப்போது அவளது மகனுக்கு அதிக காய்ச்சல் வந்து அது நெறிக்கட்டி பிளேக்காக பெரிதானது. தாயார் பயந்து போய் மிகவும் மனவேதனையடைந்தாள். பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்று வரும்போது வாதாவுக்கு சமாதி மந்திர் அருகில் வந்து கொண்டு இருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது மகன் பிளேக்கால் பீடிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தாள். பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும், வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார். இவ்வாறு கூறிக்கொண்டே தமது கம்பெனி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றியிருந்த பிளேக் கட்டிகளை காண்பித்து, பாருங்கள், எனது அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, அவர்களது கஷ்டங்களெல்லாம் எனதே ஆகும் என்றார் பாபா. இந்த சிறப்பான அசாதாரண செயலை மக்கள் கண்ணுற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர். ஞானிகளின் உள்ளமோ மெழுகை விட மிருதுவானது. உள்ளும் புறமும் அது வெண்ணெயை போன்று மிருதுவாக இருக்கிறது. எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள். அவர்களை உண்மை உறவினராகவும் எண்ணுகின்றனர். பாபாவின் கதைகளுக்கு ஒரு முடிவில்லை. ஸ்ரீ சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சாய் கணேசமூர்த்திக்கு ஜெய்.